ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நல்ல சூப்பர் சாஃப்டான சாப்பிட்றப்போ நல்ல க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 10 நிமிஷம் போதும். அதே மாதிரி இது பண்ணுறதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் சாஃப்டான பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விடணும். பட் ஸ்டார்டிங்கில் கலந்து விடுறப்போ லைட்டாக கிளாட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது சரியாக போயிடும். இதை நல்லா எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். பட் இப்போவே கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் கலர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் இப்போவே நம்ம கலந்து வச்சுக்கிறோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அல்வா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் சுகருக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதோடைய ஸ்வீட்னஸ் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸில் தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சா போதும். இது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி லெமனுக்கும் கம்மியாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அதனால் இது கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நல்லா கரைச்சி வச்சுருந்தா கூட அந்த கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் தங்கிடும். அதனால் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் தான் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த அல்வா கரெக்டாக இருக்கும். இல்லைனா இதை போய் அடியில் தங்கிடும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போவும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் இது மொத்தமாக தண்ணியெல்லாம் வற்றி ஃபுல்லாகவுமே இது நல்லா ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணியாக இருந்தது எல்லாமே நல்லா வற்றி இந்த மாதிரி ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ கூட ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைனா அதுக்கும் கம்மியாக எள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எள் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இந்த எள் ஒரு நிமிஷம் போல் கடாயில் நார்மலாக எதுவுமே சேர்க்காமல் சும்மா ஒரு கடாயில் போட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்திங்க அப்படின்னா நல்லா சூடாகி வரும். ஸோ அந்த மாதிரி எள்ளை வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். அடுத்ததாக இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஆட் பண்ணுறப்போ அந்த நெய்யெல்லாம் மேலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த நெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த நெய் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் இது உள்ள நல்லா அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நெய் வெளியில் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இது கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை அப்சர்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் எள் ஆட் பண்ணுறப்பயே கூட இந்த ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா அப்சர்வ் ஆயிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போவே கூட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த திருநெல்வேலி அல்வாலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது பாருங்கள், நல்லா கிளாஸியாக இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக ரெடியாகி வந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுடைய அல்வா வந்து நல்லா க்ரன்ச்சியாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் நல்லா தாராளமாக வந்து நெய் தடவி எடுத்துக்கலாம். இந்த நெய் தடவின பாத்திரத்தில் வந்து நம்ம முந்திரியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அல்வாவை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த டைமில் வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு மணி நேரம் போல் நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆற வச்சாலே போதும். 1 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இது கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து நமக்கு தேவையான மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பக்கமும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாம்பே அல்வா வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.